ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் பால் பீச்சிட்ருக்கோம். இப்போ சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு. காலேருந்து சரியான வெயில். என் புருஷன் பால் பீச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே இருங்க, மேலே உள்ள சூரியன் இருக்கார். அதோட கதிர்வீச்சை பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அப்படியே அழகாக லேயர் லேயராக அதோட ஒளி பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. பறவையெல்லாம் போகுது. இதெல்லாம் வந்து இயற்கையோட அழகுங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 2 எத்தனை லேயரு, 3 4 5 லேயர் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். உள்ளே வந்து சூரியன் மறைஞ்சிருக்காரு. அதோட கதிர்வீச்சு பாருங்கள், 1 2 3 4 5 லேயர் இருக்குது. ஆனால் ஒரு லேயர் லேசாக தெரியுது இந்த சைடில். அவ்வளோ அழகாக இருக்குங்க. எம்பிட்டு அழகு இல்லை நம்மளோட வானம். மழையையும் தாங்க முடியல, வெயிலையும் தாங்க முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடான்ற மாதிரி பால் பிச்சுக்கிட்டு இருக்கு. இவ தான் எங்கள் மகாலட்சுமியோட லட்சுமி. இது 3வது வாரிசு. சரியான காளை மாடு மாதிரி இருக்குங்க. இது கும்பபத்தியில் சேட்டை, படு சேட்டை தான். இது போய் எதுலேயே இடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. முடிஞ்சம்மா, கண்ணில் பாருங்கள் காயம் மாதிரி வந்துருச்சு. இங்கே வாடா, இங்கே இருங்க. கண்ணு வீங்கி போச்சு, காயம் மாதிரி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கூட இவங்க சேட்டை பண்ணாமல் இருக்கிறாங்க. இல்லை என்ன பண்ணுறது, அவ்வளோ சேட்டைக்கார பயல்களாக இருக்காங்க. பால் கறந்து விட்டார். கண்டை அவுத்து விடுவோம். கன்று பால் குடிக்க வேண்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தாய்ப்பால் இதுக்கு ஈடாக எதுவுமே இல்லைங்க. கண்டுக்கு எப்படி பால் கொடுக்கணுமோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியம். குழந்தை பெற்றோன்னே எல்லோரும் பாக்கெட் பால் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் தான் மிக சிறந்த ஒரு உணவு. குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.